உங்கள் ஷஃபாத்தை கேட்கின்றோம் யா ரசூலல்லாஹ். தங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். ஈமான் சலாமத்தை தர வேண்டும் யா ஹபீபல்லாஹ். அல் அமான் யா ரசூலல்லாஹ். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قال أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل لله الشفاعة جميعا. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: يا محمد صلى الله عليه وسلم، ارفع رأسك وقل تسمع وسل تعطى واشفع تشفع أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் ஹஸரத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலாருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அத்தாபுகள், அவுலியாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும், நம்முடைய முன்னோர்கள் மீதும், நம்முடைய சந்ததிகள் மீதும், நம்முடைய முஹல்லாவாசிகள் மீதும், நம்முடைய ஊர் முஸ்லீம்கள் மீதும், உலக முஸ்லீம்கள் அனைத்து மக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறோமோ, அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அல்லாஹுடைய அர்ஷுடைய அருகாமிலே மகாமே மஹ்மூத் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. ஆமீன். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நம்முடைய ஹயாத் முழுக்க நம்முடைய நாவுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸலவாத்தின் மூலியமாக ஈரமாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. நம்முடைய முன்னோர்கள் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் சென்று விட்டார்களோ, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தினால் அவருடைய மன்னரையை அல்லாஹ் தஆலா விசாலமான மன்னரையாக, சுவனத்தின் பூஞ்சோமனமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நம்முடைய காரியம், நம்முடைய வேலை ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த துறையில் உள்ள அரசியலில் உள்ள பெரிய நபர்களை போய் நாம் சந்திக்க வேண்டும். அவர்களை நாம் நேரடியாக சந்திப்பதற்கு கண்டிப்பாக இடையில் ஒரு நபரை சந்தித்து அவர்கள் மூலியமாக தான் நாம் அந்த பெரிய நபரை சந்திக்க முடியும். குறிப்பாக உதாரணமாக
நாம் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக நாம் முதலமைச்சரை போய் சந்திக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நபரிடத்தில் நான் இந்த காரியத்துக்காக வேண்டி முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நாம் கேட்டு அவர்கள் முதலமைச்சரிடம் அனுமதி வாங்கிய பிறகுதான் நாம் சந்திக்க முடியும். உலகத்திலேயே ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு தலைவரை சந்திப்பதற்கு இடையில் ஒரு நபருடைய பரிந்துரை வேண்டும் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நம்மளுக்கு வேண்டும் என்று சொன்னால், நாளை மறுமையில் நாம் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை கண்டிப்பாக நம் அனைவருக்கும் கட்டாயமாக வேண்டும். அவர்களுடைய பரிந்துரை இருந்தால் மட்டும்தான் நாம் சுவனம் செல்ல முடியும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியுமே தவிர அவர்களுடைய ஷஃபாஅத் யாருக்கு இல்லையோ அவர்கள் கண்டிப்பாக சுவனம் செல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியாது. கண்டிப்பாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் நாளைக்கு மறுமையில் 7 நபர்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அந்த 7 நபர்களில் முதல் நபர் யார் என்று சொன்னால் இது பொதுவான ஷஃபாஅத். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த 7 நபர்கள் இது பொதுவான ஷஃபாஅத். 7 நபர்களில் முதல் நபர் யார் என்று சொன்னால் நபிமார்கள். அந்தந்த நபிமார்கள் அந்தந்த உம்மத்துக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யலாம், அனுமதி இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் அவர்களுடைய உம்மத்துக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யலாம். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அந்தந்த உம்மத்தார்களுக்கு அவர்கள் பரிந்துரை செய்யலாம், முதலாவதாக. இரண்டாவதாக ஷுஹதாக்கள், யார் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஹ்லாஸான முறையில் மார்க்கத்துக்காக, தீனுக்காக, இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுடைய போரில் யார் ஷஹீதானார்களோ அவர்கள் யாரை நினைக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு மறுமையில் பரிந்துரை செய்யலாம். மூன்றாவதாக உலமாக்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அந்த உலமாக்களை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, அந்த ஆலிமை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களை மட்டும் அந்த ஆலிம் சுவனத்துக்கு அழைத்து செல்லலாம். நான்காவதாக ஹாஃபில்கள், ஹதீஸிலேயே தெளிவாக வந்திருக்கும். ஹாஃபில்கள் 10 நபர்களை தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நரகவாசி என்று முடிவாக்கப்பட்ட 10 நபர்களை சூனத்துக்கு அழைத்து செல்லலாம். ஐந்தாவதாக பருவம் அடைவதற்கு முன்னால் வஃபாத்தான நம்முடைய பிள்ளைகள், குழந்தைகள். யாரெல்லாம் பருவம் அடைவதற்கு முன்னால் நம்முடைய குழந்தைகள் வஃபாத்தாகி விட்டார்களோ அவர்களெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களுக்காகவே எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். நாளைக்கு மறுமை என்னுடைய தாய் தந்தை வருவார்கள், அவர்களை நான் சூனத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று ஆறாவதாக உலகத்தில் யார் அதிகமான முறையில் குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனின் பிரகாரம் அமல் செய்தார்களோ அந்த குர்ஆன் நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்து சூனத்துக்கு அழைத்து செல்லும். ஏழாவதாக நோன்பு வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையில் நோன்பு வைக்கக்கூடியவர்கள். என்னை வருடம் முழுக்க நோன்பாளி என்று சொல்ல வேண்டும் என்று புகழுக்காக வேண்டியோ மாதம் தொடர்படியாக 3 நோன்பு நான் வைத்து விடுவேன், அதே போல வாரம் வாரம் திங்கட்கிழமை, வாரம் வாரம் வியாழக்கிழமை நான் நோன்பு வைத்து விடுவேன், என்னை மக்கள் புகழ வேண்டும் என்று மக்களுக்காக வேண்டி வைக்காமல் யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைக்கிறார்களோ அந்த நோன்பு, அந்த அமல் அந்த நபரை சூனத்துக்கு அழைத்து செல்லும். இந்த 7 நபர்களுக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா பரிந்துரை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருகிறான். இது பொதுவான ஷஃபாஅத். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில் 8 விதமான ஷஃபாஅத்தை கொடுக்கிறான். அவர்களுக்கு மட்டும்தான் இது ஹாஸாக்கப்பட்டது, குறிப்பாக்கப்பட்டது. வேறு யாருக்கும் இந்த ஷஃபாஅத் கிடையாது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் ஒரு 8 விதமான ஷஃபாஅத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதில் முதல் ஷஃபாஅத் என்னவென்று சொன்னால் ஷஃபாஅத்தே குபுரா. ஷஃபாஅத்தே குபுரா என்று சொன்னால் நாம் எல்லாம் நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹுடைய அரிசில் நாம் எல்லாம் நிற்போம். இது நம்மளுக்கு தெரிந்த சம்பவம் தான். நம்மளுடைய தலைக்கு மேல் சூரியன் இருக்கும், செம்பு தரையில் நாமல் எல்லாம் நிற்போம்.
அவர்களுடைய பாவத்துக்கு ஏத்த போல சில நபர்களுடைய வேர்வை கரண்டைக்கால் அளவுக்கு இருக்கும், சில நபர்களுடைய வேர்வை முழங்கால் அளவுக்கு இருக்கும், சில நபர்களுடைய வேர்வை இடுப்பளவுக்கு இருக்கும், சில நபர்களுடைய வேர்வை நெஞ்சளவுக்கு இருக்கும், சில நபர்களுடைய வேர்வை சில நபர்கள் வேர்வையிலே மூழ்கி விடுவார்கள். யார் உலகத்தில் எவ்வளோ எவ்வளோ பாவம் செய்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு வேர்வை இருக்கும். கடுமையான கஷ்டமான சூழ்நிலை. இப்போ எத்தனாயிரம் அடிக்கு மேலே சூரியன் இருக்குங்க. அந்த சூரியனையே நம்மளால் தாங்க முடியல. நாம் என்ன சொல்கிறோம், ஹசரத் என்னால் முடியலைங்க ஹசரத், 100 டிகிரி சூரியன் என்னால் சுத்தமாக முடியல, உடம்புல எல்லாம் கொப்பளம் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தலைக்கு மேலே சூரியன் இருக்குன்னா பாருங்கள், கீழே மண்தரையில் செம்புத்தரை, கீழே செம்புத்தரை. இன்னும் ஹதீஸில் வந்திருக்கிறது, அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக நம்முடைய மூளைகள் எல்லாம் உருகி ஒழுகும் என்று சொல்கிறார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து அல்லாஹாலா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. அல்லாஹாலா ஒரு கூட்டத்தார்களை மட்டும் தன்னுடைய அரசுடைய நிலையில் நிற்க வைத்திருப்பான். அந்த கூட்டத்தில் அல்லாஹாலா நம்மளையும் நம்முடைய சந்ததியிலும் அல்லாஹாலா ஆக்கி அருள் புரிவானா. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹுடைய அரசுக்கு அருகாமையில் மக்காமே மஹமூத் என்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். ஷஃபாஅத்தை குப்ரா என்று சொன்னால் பெரிய ஷஃபாத். மக்கள் எல்லாம் கடுமையான பீதியில் இருப்பார்கள், கடுமையான கஷ்டத்தில் இருப்பார்கள். இப்படி இருக்கக்கூடிய வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கேள்வி ஆரம்பிப்பதற்காக வேண்டி அனுமதி கேட்பான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தால்தான் அல்லாஹ் தஆலா மக்களிடத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். இதுக்கு தான், இந்த அனுமதிக்கு தான் ஷஃபாஅத்தை குப்ரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தால்தான் அல்லாஹ் தஆலா அனுமதி அந்த கேள்வி பதிலை ஆரம்பிப்பான். இல்லை என்று சொன்னால் மக்களுடைய கஷ்டம் கடினமாக்கி கொண்டே இருக்கும். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கூறுவார்கள், யா அல்லாஹ், எல்லா மக்களும் கடுமையான கஷ்டப்படுகிறார்கள், அதில் என்னுடைய உம்மத்தும் இருக்கிறார்கள், நீ அவர்களுக்கு கேள்வியை ஆரம்பிப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத், அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார்கள். இது ஷஃபாஅத்தை குப்ரா, முதல் ஷஃபாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால்தான் அல்லாஹ் தஆலா அந்த கேள்வி பதிலை ஆரம்பிப்பான். இரண்டாவதாக ஹிசாப் கிதாப். இப்போ கேள்வி பதில் ஆரம்பிச்சுட்டாங்களா, இப்போ என்னங்க ஹிசாப் கிதாப். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடத்தில் கூறுகிறான், ஹிசாபை யசீரா, நான் கேள்வி கணக்கு லேசாக கேட்பேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நிறைய இடத்துல கூறியிருக்கிறான். நீங்கள் ஏன் கால் வலிக்கு நின்று தொழுகிறீங்க? துவால அழுக ஆரம்பிச்சா உங்கள் தாடியெல்லாம் நினைஞ்சிருது. அல்லாஹ்வை நினைச்சிங்கன்னா உங்களுடைய மூஞ்சியெல்லாம் சிகப்பாக ஆகிருது. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும், உங்களையவே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கிற ஹிசாபை யசீராக்கு என்ன அர்த்தம்னா, நான் அவர்களுடைய அந்த கேள்வி பதிலை நான் எடுத்து காட்டுவதில் இலகுவாக்குவேன். அந்த அவருடைய அந்த கேள்வி பதிலை எடுத்து காட்டுவதில் நான் இலகுவாக்குவேன். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்பது என்னவென்று சொன்னால், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துக்கு நீ கேள்வி கணக்கை இலகுவாக்குவாயாக, லேசாக்குவாயாக. அதை சொல்லிவிட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரையும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்க ஆரம்பிக்க மாட்டான். அவன் நாடியவர்களை இலகுவான முறையில் கேட்டு அனுப்பிவிடுவான். ஆனால் ஒரு நபரை மட்டும் அல்லாஹ் தஆலா நோண்டு முடித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய இது அதோகிது, அவளதான், அவன் கண்டிப்பாக நரகம்தான், எந்தவித சந்தேகமும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்தில் கூறினார்கள். இது இரண்டாவது ஷஃபாத். மூன்றாவது ஷஃபாத் என்னவென்று சொன்னால், பிகைரி ஹிசாப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திற்கு நீ எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் நீ சோனத்துக்கு அனுப்புவாயா, என்னுடைய உம்மத்துக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் நீ சோனத்துக்கு அனுப்புவாயாக. அதற்கு யார் யாரெல்லாம் தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ
அவர்களை அல்லாஹ்தாலா உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் ஆஷிக்காக இருந்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் யார் ஸலவாத் கூறினார்களோ, அவர்களை அல்லாஹ்தாலா கண்டிப்பாக என்ன செய்வான்? எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அவர்களை சொந்தக்கரை அழைத்து அனுப்பிவிடுவான். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கியாமத்து வந்து விட்டதா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்துக்கு தொழுகைக்கு நேரமாகி விட்டது. தொழுது முடித்து விட்டு அந்த சஹாபியை கூப்பிட்டார்கள். தோழரே இங்கே வாங்க, தோழரே இங்கே வாங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க? கியாமத்து நாள் வந்துருச்சான்னு கேட்டீங்க. கியாமத்து நாளுக்காக என்ன சேகரித்து வச்சிருக்கிறீங்க? கியாமத்து நாள் எப்படிப்பட்ட நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை போன்ற ஒரு கடினமான கஷ்டமான நாளை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அவ்வளோ கடினமான நாள் அந்த நாள். அந்த நாளுக்காக நீங்கள் என்ன சேகரித்து வைத்திருக்கிறீர்கள்? கியாமத்து நாள் வந்து விட்டதா என்று கேட்கிறீர்களே என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அந்த சஹாபி அந்த தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் எந்த அமலும் செய்யவில்லை, நான் அதிகமான முறையில் தொழுகவில்லை, அதிகமான முறையில் எந்த அமலும் செய்யவில்லை, ஆனால் நான் ஒரே ஒரு நன்மை ஒரே ஒரு அமல் எண்ணத்தில் இருக்கிறது, நான் முழுக்க முழுக்க உங்களை நான் நேசிக்கிறேன். என்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட, நான் கட்டிய மனைவியை விட, நான் பெற்ற பிள்ளைகளை விட நான் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இது ஒன்று மட்டும்தான் இடத்தில் இருக்கிறது, வேற எந்த அமலும் இந்த இடத்தில் கிடையாது என்று அந்த சஹாபி சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, கண்டிப்பாக நாளைக்கு மறுமையில் சுவனத்தில் நீங்கள் என்னோடு இருப்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் முபாரக்கான வாயிலிருந்து வந்த வார்த்தை, அவர்கள் துஆ செய்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உடனே கபூலாக்கி விடுவார். அப்பொழுது பாருங்கள், உலகத்தில் நாம் யாரை ரோல் மாடலாக எடுத்து வாழ்கிறோமோ அவர்களோடு தான் நாளைக்கு நாம் மறுமையில் இருப்போம். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நபிமார்களையும் சஹாபாக்களையும் நாம் ரோல் மாடலாக எடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மறுமை வாழ்க்கை நபிமார்களோடு தான் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நாம் நபிமார்களையும் சஹாபாக்களையும் ரோல் மாடலாக எடுக்காமல் பிற மக்களை நாம் ரோல் மாடலாக எடுத்தோம் என்று சொன்னால் நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நிலை யாருக்கும் வரக்கூடாது. உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நபிமார்களையும் சஹாபாக்களையும் நாம் ரோல் மாடலாக எடுத்து அந்த நாளைக்கு மறுமையில் நபிமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. ஆமீன். அதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களை நான்காவதாக ரஃபஉத் தரஜாத், சுவனத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோனத்தில் வருவார்கள். வந்து தன்னுடைய உம்மத்தார்கள் யார் யாரெல்லாம் தாழ்ந்த சோனத்தில் இருக்கிறார்களோ அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தார்கள் எல்லாம் தாழ்ந்த சோனத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நீ உயர்ந்த சோனமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சோனத்தில் நீ ஆக்குவாயாக என்று சோனத்துக்குள் வந்து தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்வார்கள். இது நான்காவது விதமான ஷஃபாத், பரிந்துரை. ஐந்தாவது விதமான ஷஃபாத் சஹாபுல் ஐந்தாவது விதமான ஷஃபாத் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சில நபர்களை இவர்கள் சுவனமா நரகமா என்று இடையில் வைத்து விடுவார். நரகமும் இல்லாமல் சோனமும் இல்லாமல் இடையில் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கே தெரியாது நாம் சோனவாசியா இல்லை நரகவாசி என்று அவர்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹ் தஆலாவிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்து ஷஃபா செய்து அவர்களை சூனத்துக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்வார்கள். இது ஐந்தாவது விதமான ஷஃபாத். ஆறாவது விதமான ஷஃபாத் அஹ்லுன் நார், நரகவாசி என்று முடிவாக்கப்பட்டு விடுவார்கள். அவர்கள் நரகவாசி என்று முடிவாக்கப்பட்டு விடும். ஆனால் இன்னும் நரகத்துக்குள் அழைத்து செல்லப்பட மாட்டார்கள். நரகத்துக்குள் அழைத்து செல்வதற்கு தயாராக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நரகத்துக்குள் விடாமல் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்து இவர்களை சோனவாசிகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி விடுவார்கள். ஏழாவது விதமான ஷஃபாத் அஹ்லுன் நார், நரகவாசி என்று முடிவாக்கப்பட்டு அவர்கள் நரகத்துக்குள் சென்று விடுவார்கள்.
அவர்களை அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்து அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி அழுது அவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து சோனத்துக்குள் அழைத்து செல்வார்கள். 8வது விதமான ஷஃபாஅத், அவர்கள் நரகத்தை விட்டு வெளியவே வர முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முழுக்க மாறு செய்தவர்கள். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஒரு மஜ்லிஸில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு மஜ்லிஸில் கூட அமர்ந்திருக்க மாட்டார் அவர். அப்படிப்பட்ட அந்த மனிதரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், யா அல்லாஹ், இவர் நரகத்தில் உயர்ந்த நரகத்தில் இருக்கிறார், கடினமான கஷ்டத்தை அனுபவிக்கிறார். ஆனால் இவருக்கு அந்த நரகத்திலிருந்து தாழ்ந்த நரகத்தில், எந்த நரகத்தில் அதாப் ரொம்ப கம்மியாக இருக்குமோ அப்படிப்பட்ட நரகத்தில் என்னுடைய உம்மத்தை போட்டுறாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கெஞ்சுவாங்க. கடைசிய 8வது ஷஃபாத், கெஞ்சி அந்த நபரை எந்த நரகத்தில் அதாப் ரொம்ப கம்மியாக இருக்குமோ அந்த நரகத்தில் மலக்குமார்கள் அழைத்து செல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த 8 ஷஃபாஅத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் குறிப்பாக வைத்திருக்கிறார். வேற யாருக்கும் இந்த ஷஃபாஅத் கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஃபாஅத் செய்ய வேண்டும் என்று சொன்னார், உலகத்தில் ஒரு மனிதர் ஒரு நபருக்காக வேண்டி பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதரை பரிந்துரை செய்யக்கூடிய மனிதர் எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட நபராக இருக்கணும்? அவர் மேலே எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தாலும் அந்த பரிந்துரையெல்லாம் ஏற்றுக்குவாங்க. அதே போன்றுதான் நாளைக்கு மறுமையில் ஷஃபாஅத் செய்வதற்கு தகுதியானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இதற்கு ஒரே ஒரு ஹதீஸ். பஸ்ராவாசிகள், புகாரி ஷரீஃபில் வந்திருக்கிறது, பஸ்ராவாசிகள் ஒரு சில நபர்கள் ஒன்று சேர்ந்து அனஸ் ரலியல்லாஹு இடத்தில் வருவார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு ஹிதமத் செய்திருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் பரிந்துரை நாளைக்கு மறுமையில் ஷஃபாஅத் செய்வதை பற்றி ஏதாவது ஒரு ஹதீஸ் உங்களிடத்தில் கூறியிருக்கிறார்களா என்று கேட்பார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் பரிந்துரை பற்றி ஒரு ஹதீஸ் கூறியிருக்கிறார்கள். உடனே சொல்லுவார்கள், நாளைக்கு மறுமை நாளில் எல்லா மக்களும் பீதியாக இருக்கக்கூடிய அந்த நாளில், எல்லா மக்களும் கஷ்டமாக இருக்கக்கூடிய நாளில் எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செல்வார்கள். எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செல்வார்கள். சென்று அவர்கள் கூறுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய ரப்பு இடத்தில், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்கள். நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் முழுக்க இறைவனுக்கு கட்டுப்படாமல் நாங்கள் மாறு செய்து விட்டோம், எங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அந்த பரிந்துரை செய்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது. ஏனென்று சொன்னால் பெரிய வரலாறு, அல்லாஹ் தஆலா சோனத்தில் எல்லா சுகத்தையும் அனுபவிக்க சொன்னான். எந்த சுகத்தை வேண்டாலும் நீங்கள் அணிவித்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தினுடைய பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள் என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. நான் மறந்து இப்லீஸின் மூலியமாக அந்த பழத்தை நான் சாப்பிட்டு விட்டேன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேன், அதனால் நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வதற்கு நான் தகுதி இல்லாதவன். நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வத்தஹத அல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, என்னுடைய உற்ற தோழன் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறார். நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள். அந்த எல்லா மக்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வருவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்து கேட்பார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நாங்கள் வாழ்ந்த காலத்தில் முழுக்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டோம், எங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள், இல்லை, நான் அந்த ஷஃபாஅத் செய்வதற்கு பரிந்துரை செய்வதற்கு நான் தகுதி இல்லாதவன். ஏனென்று சொன்னால் உலகத்தில் அல்லாஹ் தஆலா பொய் பேசக்கூடாது என்று சொன்னால் மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்ட அது பொய். ஆனால் நான் 3 பொய்யை சொல்லிவிட்டேன், என்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லிவிட்டேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வரலாறை சொன்னால் ஏகப்பட்ட நேரம் இழுத்துவிடும், அதனால் இதை மட்டும் சொல்கிறேன். நான் என்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லிவிட்டேன். இரண்டாவதாக
அந்த பெரிய சிலையை சின்ன சிலை, அந்த பெரிய சிலை சின்ன சிலையை உடைத்து விட்டது என்று பொய் சொல்லிவிட்டேன். விழாவுக்கு என்னை அழைத்தார்கள், எனக்கு உடம்பு சரியில்லை என்று 3 பொய்கள் நான் சொல்லிவிட்டேன். அதனால் உலகத்தில் பொய் சொன்னதின் காரணமாக நாளைக்கு மறுமையில் எனக்கு இந்த மறுமையில் ஷஃபா செய்வதற்கு நான் தகுதி இல்லாதவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்துவிட்டு சொல்வார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள். ஏனென்று சொன்னால் கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் நீங்கள் அவரிடத்தில் செல்லுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள், கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் பேச உங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்று அந்த மக்களிடத்தில் சொன்னவுடன் அந்த மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமை நோக்கி ஓடினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்கிறார்கள், எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேன். என்னவென்று சொன்னால் ஒரு மனிதரை அடித்தேன், அந்த மனிதரை இறந்து விட்டார். நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேன். அதனால் நான் இந்த மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வதற்கு தகுதி இல்லாதவன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிடுவார்கள். நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்வார்கள், எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று மக்கள் எல்லாம் கேட்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இல்லை இல்லை, நான் என்னை கடவுளுடைய மகன் என்று மக்கள் எல்லாம் என்னை என்ன செய்து விட்டார்கள், சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேன். அதனால் நான் பரிந்துரை செய்வதற்கு தகுதி இல்லாதவன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்துவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் செல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள். உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்து அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சோனத்தை வாங்கி கொடுப்பார்கள் என்று சொன்னவுடன் எல்லா மக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நோக்கி வருவார்கள். வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து மக்களையும் அழைத்து, வாங்கள் வாங்கள், அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வதற்கு நான் தகுதியானவன், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு பரிந்துரை செய்வதற்கு நான் தகுதியானவன், வாங்கள், உங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் நான் பரிந்துரை செய்கிறேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் அனஸ் ரலியல்லாஹு அவர் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களையும் அழைத்து அல்லாஹ்விடத்தில் சென்று அல்லாஹ்வை புகழ ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ்வை புகழ 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 புகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது சஜ்தாவில் விழுந்து விடுவார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா கூறுவான், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இர்ஃபா ரஅஸக, நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துவீராக, சொல்லுங்கள், உங்களுக்காக செவி கேட்கிறேன் நான், அதே போல் நீங்கள் கேளுங்கள், தருகிறேன், பரிந்துரை செய்யுங்கள், உங்களுடைய பரிந்துரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், யா அல்லாஹ், இந்த மக்களை எல்லாம் நீ சோனத்துக்கு அழைத்து செல்வாயாக என்று சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா கூறுவான், யாருடைய உள்ளத்தில் ஒரு கோதுமை அளவிற்கு யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குகிறதோ அவர்கள் இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சோனம் செலுத்தும் என்று சொன்னவுடன் அதில் அதிகமான மக்கள் கழிந்து விடுவார்கள். சில மக்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு போய் சோனத்தில் விட்டுட்டு வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க, உடனே திருப்பி சஜ்ஜால விழுந்துருவாங்க. சஜ்ஜால வந்து அல்லாஹ் புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. உடனே அல்லாஹ் தஆலா திருப்பி கூறுவான், யா முஹம்மது இர்ஃபா ரஅஸக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் உங்களுடைய தலையை தூக்குங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் செவி கேட்கிறேன், கேளுங்கள், தருகிறேன், பரிந்துரை செய்யுங்கள், நான் உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்கிறேன். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தில் இருப்பவர்களே நீ சோனத்துக்கு அழைத்து செல்வாயா. உடனே அல்லாஹ் தஆலா கூறுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடன் அல்லாஹ் தஆலா கூறுவான், யாருக்கு கடுகு அளவு ஈமான் இருக்கிறதோ, ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஒரு கோதுமை அளவுக்கு அல்லாஹ் சொன்னான். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்யும் போது யாருக்கு ஒரு கடுகு அளவு ஈமான் இருக்கிறதோ அவர் என்ன செய்யட்டும், அவரை நீங்கள் சுருக்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள். அதிலிருந்து அந்த கூட்டத்திலிருந்து பாதி நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோனத்துக்கு அழைத்து உள்ளே விட்டு திருப்பியும் வருவாங்க. திருப்பியும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, விட்டுற மாட்டாங்க, திருப்பி சஜ்ஜால விழுந்துருவாங்க. சஜ்ஜால வந்து அல்லாஹ் புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. உடனே அல்லாஹ் தஆலா திருப்பியும் கூறுவான், யா முஹம்மது இர்ஃபா ரஅஸக, நீங்கள் தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள், நான் செவி கேட்கிறேன், நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், உங்களுடைய பரிந்துரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், என்னுடைய சமூகம் என்று கூறும் பொழுது உடனே அல்லாஹ் தஆலா கூறுவான், ஒரு கருமணி அளவிற்கு அல்லது கருமணியை விட
சிறிய அளவுக்கு ஈமான் உள்ளவர்களை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னவுடன் ஒட்டுமொத்த எல்லா மக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோனத்துக்குள் அழைத்து விட்டு தான் வெளியே வருவார்கள் என்று புகாரி ஷரீஃபில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுக்கு எப்படிப்பட்ட தலைவர் கிடைத்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட தலைவர் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறார்கள். நாம் தலைவரை பற்றி பேசினாவே அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறார். உலகத்தில் எந்த தலைவரை பற்றி பேசினாலும் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்று சொன்னால் கிடையாது. ஆனால் ஒரு தலைவரை பற்றி பேசினால் அல்லாஹ் தஆலா அவர்களை நேசிக்கிறான் என்று சொன்னால் அது ஒரே தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அமெரிக்காவில் ஒரு பத்திரிகையாளர் அவர் கூறுகிறார், உலகத்தில் படைப்பினங்கள் கடவுளுக்கு அடுத்தது படைப்பினங்களுடைய பெயரை யார் அதிகமாக எந்த மனிதருடைய பெயரை அதிகமாக உச்சரிக்கிறார்கள், உலகத்தில் அதிகமாக உச்சரிக்கிறார்கள் என்று நான் ஆய்வு செய்தேன். ஆய்வு செய்யும் பொழுது அவர் காஃபிராக இருந்தார். ஆய்வு செய்துவிட்டு அவர் முஸ்லீமாக மாறிவிட்டார். அவர் ஆய்வு செய்து பார்த்தார், அதில் உலகத்தில் அதிகமான பெயர் யாருடைய பெயர் கூறப்படுகிறது என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதர் கூறுகிறார், ஒவ்வொரு வக்திலேயும் ஒவ்வொரு பாங்கிலேயும் 2 முறை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறப்படுகிறது. உலகத்தில் தோராயமாக 45 லட்சம் பள்ளிகள் இருக்கிறது. தோராயமாக உலகத்தில் 45 லட்சம் பள்ளிகள் இருக்கிறது. ஒரு வக்துக்கு 2 தாட்டினா 5 வக்துக்கு எத்தனை தாட்டிங்க பாங்க? 5 வக்துக்கு 10 தாட்டி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் 2 தாட்டி சொல்கிறோம். பாங்கில் 2 தாட்டி சொல்கிறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 தாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்கிறோம். அப்போ 45 லட்சம், தோராயமாக உலகத்தில் 45 லட்சம் பள்ளிகள் இருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் 10ஆக நீங்கள் பெருக்கி பாருங்கள். ஒரு நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை 45 லட்சம் கோடி தடவை உச்சரிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை யார் சொல்கிறார்களோ கண்டிப்பாக நாளைக்கு மறுமையில் அவர்கள் ஷஃபாஅத் செய்து கண்டிப்பாக நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய பாக்கியம் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய காலத்தில் ஹயாத்தாக இருக்கும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அதே போன்று நாம் வாழக்கூடிய காலத்தில் எப்பொழுதும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய சபையில் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. சஹாபாக்கள், இறைநேசர்கள், சாலிஹீன்கள் எல்லாம் எப்படி இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கழித்தார்களோ அதே போன்று நாமளும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நாமளும் நம்முடைய சந்ததியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தந்தருள் புரிவானாக. நாம் வாழக்கூடிய காலத்தில் நாம் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதா முன்னா நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நாம் வாழக்கூடிய காலத்தில் கனவிலேயும் நினைவிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி